Run. வணக்கம் நண்பாஸ் அண்ட் நண்பீஸ், நான் உங்கள் ஆஷ் மக்கரினால் ஊட்டுன்ற ஆஷ். ஐ ஜாலி டெத் வாக்கர் வந்துருச்சு. ஆமாம் ரெட், ஃபைனலி ஒரு மிகப்பெரிய வெயிட் அண்ட் டிலேக்கு அப்புறம் டெத் வாக்கர் ஈசிஆர் வந்திருக்கு. வழக்கமாக நான் எல்லா மண்டேஸும் போடுற ஈசிஆர் வீடியோஸில் அந்த ஈசிஆர் ஸ்பின் பண்ணலாமா கூடாதா, அந்த மெக் அதுக்கு ஒர்த்தா இல்லையான்னு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுவேன். ஒரு சிலர்லாம் அதை பார்த்துட்டு நல்ல வேலை ப்ரோ நீ சொன்ன, இல்லாட்டி இந்நேரம் என் ஏகாயின்ஸை வேஸ்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு தேங்க் பண்ணுவீங்க. ஒரு சிலர்லாம் இவன் சொல்லி நான் என்ன கேட்குறதுன்னு மொக்க மெக்ஸ்க்கெல்லாம் ஸ்பின் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் அது மொக்க மெக்னு ரியலைஸ் பண்ணி அழுவீங்க. அது கூட பரவாயில்லைங்க. வேறு சிலர்லாம் நான் கிட்டத்தட்ட 2 மாதமாக இதோ டெத் வாக்கர் ஈசிஆர் வருது, அதோ டெத் வாக்கர் ஈசிஆர் வருது அப்படின்னு கூவிக்கிட்டு இருந்தேன். நான் மட்டும் இல்லை, மொத்த எம்ஏ கம்யூனிட்டியுமே கதறிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நான் தலைக்கீழாகத்தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு ஏகாயின்ஸே சேர்த்து வைக்காமல் வரப்போகிற மொக்க மெக்ஸ் அண்ட் வெப்பன் ஈசிஆர்லாம் கேம்பிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வீடியோவில் அந்த மாதிரி ஸ்பின் பண்ணாதீங்க, இது ட்ராப்பு ஆர் கேம்பிள் பண்ணாதீங்க, உங்ககிட்ட ஃபுல் 6650 ஏகாயின்ஸ் இருந்தால் மட்டும் ஸ்பின் பண்ணுங்க அப்படின்னுலாம் நான் சொல்ல போகிறதே இல்லைங்க. எது அப்போ கேம்பிள் பண்ணலாமா? அதை சொல்கிறேன், அதை சொல்ல தான் இந்த வீடியோவே. நான் இப்போ இந்த டெத் வாக்கர் ஈசிஆருக்கு என்ன அட்வைஸ் பண்ணாலும் யாரும் என்னை கேட்க போகிறதே இல்லை. ஏன் அப்படின்னா, ஐயா இது டெத் வாக்கர் ஈசிஆர், இப்போ விட்டீங்கன்னா இந்த கேமோட பெஸ்ட்டு மெக்கை திருப்பியும் வாங்குறதுக்கு ரொம்பவே சான்ஸ் கம்மி. இனிமேல் இந்த டெத் வாக்கரை நீங்கள் வாங்கணுன்னா எய்தர் திருப்பியும் ஈசிஆரில் இது வரணும், அதுக்கு எப்படியாச்சும் குறைஞ்சபட்சம் 4லேருந்து 5 மாதம் வரைக்கும் ஆகலாம். ஆர் கியர் ஹப்பில் இதை நீங்கள் வாங்கணுன்னா அவங்க இன்னும் அங்கே ரிலீஸ் பண்ணவே இல்லை, அதை அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கே இன்னும் எவ்வளோ மாதம் ஆகும்னு தெரியலை. அதனால் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, இஃப் உங்ககிட்ட 6650 ஏகாயின்ஸ் இருக்குது அப்படின்னா அண்ட் ஆல்சோ உங்ககிட்ட டெத் வாக்கர் இல்லை, இப்போ உங்களுக்கு டெத் வாக்கர் தேவைப்படுது அப்படின்னா எதை பற்றியும் யோசிக்காமல் கண்ணை மூடிட்டு ஸ்பின் பண்ணிடுங்க. 1-2 ஸ்பின்னில் கிடச்சிச்சின்னா லக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லையா 20வது ஸ்பின்னில் போய் கிடச்சிச்சின்னா கூட கிடச்ச வரைக்கும் லக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா டெத் வாக்கர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மெக்கு தான். நான் கேட்டது கேம்பிள் பண்ணலாமான்னு. 6650 ஏகாயின்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுறது? வழக்கமாக வேறு எந்த மெக்குக்குமே 6650 ஏகாயின்ஸ் இல்லை அப்படின்னா கேம்பிள் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இங்கேயும் நான் அதையே சொல்லுவேன், உங்ககிட்ட ஃபுல் 6650 ஏகாயின்ஸ் இல்லைன்னா ஸ்பின் பண்ணாதீங்க. இருந்தாலும் யார் கேம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தரேன். ஒரு சினாரியோ கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட ஒரு 5000 ஏகாயின்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பின் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் அந்த டெத் வாக்கர் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டென்ஷன் ஆகி ஆர் வெக்ஸ் ஆகி கேமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆர் தப்பான முடிவுகள் எடுக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்பின் பண்ண வேணாங்க. ஆர் இல்லை இது ஜஸ்ட் கேம் தான், ஸோ இஃப் எனக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல, அடுத்த ஈஸியாக பார்த்துப்பேன், இந்த ஏகாயின்ஸை நான் திருப்பியும் சம்பாதிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஷுவலான கூல் திங்கிங்கான கையாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்பின் பண்ணலாங்க. என்ன சமூக கருத்துக்கள்லாம் பேசுகிற? என்ன பண்ணுறது ரெட், ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டேன் கேமில் ஏகாயின்ஸ் நிறையவே செலவாகி வீணாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தவறான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்களாம். அது இந்த கேமுன்னு இல்லை, எல்லா கேமுக்குமே பொதுவாக நடக்கிற ஒரு விஷயந்தான். அதை நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் ரீசெண்டாக சொல்லியிருந்தார். அதை கேட்டதுலேருந்தே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், இஃப் உங்களுக்கு அந்த ஏகாயின்ஸ் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, அந்த அளவுக்கு என்னோடய மைண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா மட்டும் கேம்பிள் பண்ணுங்கள். இல்லை ஒருவேளை அந்த ஏகாயின்ஸ் வேஸ்ட்டாக போயிடுச்சு, அது எனக்கு மனசுக்கு கஷ்டமாயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பின் பண்ணாதீங்க. இந்த மெக் இல்லைன்னா என்ன, இன்னொரு நாள் இன்னொரு மெக் வரப்போகுது, அதை எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் கேம் தான். ஸோ ஒன்ஸ் ஏகாயின்ஸ் வீணாக போயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் சம்பாதிச்சுக்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே மன தைரியம் அண்ட் கான்ஃபிடென்டானவங்க நம்புகிறேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேம்பிள் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு டெத் வாக்கர் கிடச்சிருச்சா, இல்லை எத்தனாவது ஸ்பின்னில் டெத் வாக்கர் கிடச்சிருக்கு, இல்லை இவ்வளோ ஏகாயின் செலவு பண்ணிட்டேன் இன்னும் டெத் வாக்கர் கிடைக்கல அப்படிங்கிறத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் வந்திருக்கிற இன்னொரு வெப்பன் ஈசிஆர் இஸ் ஃபார் பாட்கன் 8s. பாட்கன் 8s ஆல்ரெடி கியர் ஹப்பில் கிரெடிட்ஸ்க்கே அவைலபிளாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த பாட்கன்ஸ் உங்களுக்கு சீப்பாக கிடைக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஈஸியரில் நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கள். ஆனால் எப்போ நான் சொல்கிற மாதிரி உங்ககிட்ட கண்டிப்பாக அந்த 600k கிரெடிட்ஸ் இருந்தால் மட்டும் ஸ்பின் பண்ணுங்கள், இல்லைனா அதை விட்டுருங்க. நீங்கள் அப்புறமா பொறுமையாக கியர் ஹப்லேயே வாங்கிக்கலாம்.
பாட் கன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான வெப்பன் தான். ஆனால் என் கேம் வரைக்கும் உங்களால் இதை கொண்டு போக முடியாது. ஆனால் மிட் கேம்லலாம் நல்லாவே உங்களால் யூஸ் பண்ண முடியும். டெத் வாக்கர் கூட விட்டுருவீங்க. ஆனால் அந்த பாட் கன்ஸ் கண்டிப்பாக எல்லாரும் வாங்க தான் போகிறீங்க. ஏன்னா இது கிரெடிட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாட் கன்ஸ் உங்களுக்கு அப்படி கிடச்சிச்சுன்னா எந்த மெக் மேலே இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் அதுக்கு சஜஷன்ஸ் தரேன். பாட்கன் பொறுத்த வரைக்கும் அதோட டேமேஜ் அவுட்புட் அதிகம் தான், ஆனால் ரொம்ப அதிகம்லாம் இல்லை. ஸோ அதோட டேமேஜை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் எந்தெந்த மெக்ஸ் மேலே இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா ஓரியன், பிரிக் ஹவுஸ், ஸ்டாக்கர், பிளாக் ஹார்ன் மாதிரியான மெக்ஸ் கிட்டெல்லாம் அதோட டேமேஜை பூஸ்ட் பண்ணுறதுக்கான எபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மெக்ஸ் கிட்டெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக உங்களால் பயன்படுத்த முடியும். சரி, இப்போ நம்ம ஃபைனலாக டெத் வாக்கருக்கு என்னென்ன வெப்பன்ஸ் பயன்படுத்தலாங்கிறத பற்றி சொல்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக நிறைய பேர் எடுத்திருப்பீங்க அண்ட் நிறைய பேர் ஏற்கனவே பயன்படுத்திட்டு கூட இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம், டெத் வாக்கருக்கு பல பேர் ஸ்டோம் ரேக்ஸ் பயன்படுத்துவாங்க. ஆமாம், நானும் சொல்கிறேன், டெத் வாக்கருக்கு ஸ்டோம் ரேக்ஸ் ஒரு ரொம்பவே நல்ல ஆப்ஷன். ஆனால் எல்லாருக்குமே ஸ்டோம் ரேக்ஸ் பயன்படுத்த தெரியாது. இஃப் உங்களுக்கு ஸ்டோம் ரேக்ஸ் பயன்படுத்த தெரியாதுன்னா நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஹவு டு யூஸ் ஸ்டோம் ரேக்ஸ் எஃபெக்டிவ்லிங்கிற அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதையும் மீறி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்டோம் ரேக்ஸை விட பெட்டரான ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாங்க. பெட்டரான ஆப்ஷன்ஸாக நான் சஜஸ்ட் பண்ணுற வெப்பன்ஸ் எதெல்லாம் அப்படின்னா, எப்போவுமே டிபெண்டபிளாக இருக்கக்கூடிய ஓவர் டிரைவர் டென்ஸ் ஆர் ரீவர் டென்ஸ் கூட நீங்கள் அசால்ட் கேட்டகரியில் பயன்படுத்தலாம். மிசைல் கேட்டகரியில் ஸ்டோம் ரேக்ஸ் தவிர ஹார்னட் டென்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன். ஆல்சோ இப்போ ரீசெண்டாக கியர் ஹப்பில் ஆட் ஆகிருக்கிற சார்ஜ் ராக்கெட் டென்ஸும் கண்டிப்பாக நல்ல ஆப்ஷன் தான். அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே நிறைய பேர் சார்ஜ் ராக்கெட் டென்ஸ் அண்ட் டெத் வாக்கரை வச்சு மாஸ்க் காட்டுறதை ரீசெண்டாக பார்த்துருந்தேன். உங்களுக்கு பீம் வெப்பன்ஸில் ஆப்ஷன்ஸ் வேணும்னா இப்போதைக்கு பரோ பீம் டென்ஸ் ஆர் காம்பவுண்ட் பீம் டென்ஸ் கியர் ஹப்பில் அவைலபிளாக இல்லை. ஆனால் ஃப்யூச்சரில் இஃப் உங்களுக்கு பரோ பீம்ஸ்க்கு ஆக்சஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் பரோ பீம்ஸை யூஸ் பண்ணலாம். அதுலேயும் ஒரு சிலர் ரீசெண்டாக வந்திருந்த ஈசிஆரில் பரோ பீம் 12 உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பரோ பீம் 12 ப்ளஸ் பரோ பீம் 8 நீங்கள் பயன்படுத்தலாம். பரோ பீம்ஸ் 8 வந்து பேட்டில் பாஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மொத்தமாக 12 + 8 அப்படின்னு சொல்லிட்டு 20 எனர்ஜியை நீங்கள் இந்த டெத் வாக்கர் கிட்ட யூஸ் பண்ணலாம். அண்ட் பல பேர் இந்த டெத் வாக்கர் கிட்ட ரிவோக்கர்ஸ் பயன்படுத்தி பார்த்துருக்கேன். ஆனால் என்னோட பர்சனல் சஜஷன் என்னென்னா, நீங்கள் டெத் வாக்கர் கிட்ட க்ளோஸ் குவார்ட்டர்ஸ் வெப்பன்ஸ் பயன்படுத்தக்கூடாதுங்க. ஏன் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா டெத் வாக்கரோட முக்கியமான எனிமி இன்றைக்கி கேமில் இருக்கிறது வந்து அவுட்லா. இஃப் உங்ககிட்ட டெத் வாக்கர் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் எனிமி கிட்ட அவுட்லா இருக்குன்னா நீங்கள் கவலையே பட வேணாம், கண்டிப்பாக உங்களை போட்டு தர தான் போகிறாங்க. அதனால் உங்களால் கண்டிப்பாக உங்களோட டெத் வாக்கர் வச்சுட்டு அவுட்லாவை எகென்ஸ்டாக நிற்கவே முடியாது. ஆனால் அதை விட டேஞ்சர் இன்னொரு விஷயம் இருக்குது. அதுதான் அவுட்லாவுக்கே முன்னோடியான கார்டியன். ஒருவேளை அவுட்லா உங்கள் எனிமிஸ் யார்கிட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷப்படலாம். இஃப் நீங்கள் உங்கள் டெத் வாக்கர் கிட்ட ஷார்ட் ரேஞ்ச் வெப்பன்ஸ் மட்டுமே பயன்படுத்தி உங்கள் எனிமி கிட்ட கார்டியன் இருக்குது அப்படின்னா உங்களால் கிட்டவும் போக முடியாது, கிட்ட போனாலும் உங்களை ஈஸியாக போட்டு தள்ளிடும். அதுக்காக டெத் வாக்கர் கிட்ட க்ளோஸ் குவார்ட்டர்ஸ் வெப்பனே பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லலை, பயன்படுத்துறது அவ்வளோவா ப்ரிஃபரபிள் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் உங்ககிட்ட வேறு ஆப்ஷன்ஸே இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக க்ளோஸ் குவார்ட்டர்ஸ் வெப்பனே பயன்படுத்திக்கலாம். அப்படி நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் ரிவோக்கர்ஸ் மட்டும்தான் ஒரே ஆப்ஷன், வேறு எந்த வெப்பன்ஸும் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸ்னைப்பர்ஸ் கண்டிப்பாக டெத் வாக்கருக்கு நல்ல ஆப்ஷன் கிடையாதுங்க. ஆனால் அதையும் மீறி நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா 2 வெப்பன்ஸ் நீங்கள் பயன்படுத்தலாம். ஒன்று கண்டினியூவம், இன்னொன்று குவாஷர். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு வெப்பனை நீங்கள் டெத் வாக்கர் கிட்ட வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். அதுவும் வேறு எந்த வெப்பன் இல்லைங்கிற பட்சத்தில் மட்டும். இந்த ஸ்னைப்பர்ஸ் ஆர் நாட் ப்ரிஃபரபிள். கைடட் கேட்டகரியில் வந்தோன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வெப்பன்ஸுமே நீங்கள் டெத் வாக்கர் கிட்ட பயன்படுத்தலாம். அதுலேயும் ரொம்பவே அதிகமான பேர் சஜஸ்ட் பண்ணக்கூடியது ஜெமினி டென்ஸ் தான். அண்ட் ஜெமினி டென்ஸை வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் மெக்கு கூட கம்பைன் பண்ணியிருக்கீங்கன்னா செவன்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆர் இந்த 2 வெப்பனுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைக் ராக்கெட் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது தாண்டி பராஷ் கேட்டகரியில் இருக்கிற பாட் கன்ஸ் கூட ஒரு நல்ல ஆப்ஷன் தாங்க. இது இல்லாமல் ஒரு காலத்தில் மினி கன் அண்ட் டெத் வாக்கர் ஒரு மிகப்பெரிய காம்பினேஷனாக இருந்துச்சு. ஆனால் நான் சொன்ன மாதிரி அவுட்லா வந்ததுனால அவுட்லா ஆல்ரெடி டெத் வாக்கருக்கு மிகப்பெரிய எதிரி, ஆனால் மினிகனுக்கு அதை விட மிகப்பெரிய எதிரி. அதனால் ரெண்டையும் மட்டும் கண்டிப்பாக சேர்த்துறாதீங்க. ஸோ இது தவிர நீங்கள் ஹெவி டியூட்டி வெப்பன் கேட்டகிரியில் டெத் வாக்கருக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகிறது ஹெல் ஃபயர் டென்ஸ் ஆர் ஈவன் சப்ரஸர் டென்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் ரீசெண்டாக வந்திருக்கிற வெர்சா 10 இஃப் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம், நல்லா தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த வெப்பன் சஜஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் சொன்ன மாதிரி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு டெத் வாக்கர் கிடச்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ மீண்டும் உங்களை ஒரு கேமிங் காணொலியில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.